டிடி அக்கா வந்து எப்படின்னா டைம் இருக்கா? ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ½ அன் ஹவர் ஆகும். போனோன்னா ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏய் தங்கம் பார்த்து எவ்வளோ நாளாகுதுடா, இவன் போன சீசனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் ஹாயை சொல்லுவாங்க. அதனால டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால டிடி அக்காவை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண வந்து அவர் வேற லெவல். அவர் அந்த அளவுக்கு கிளவராக யோசிப்பார் எப்பவுமே. படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரியல. சரி, ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும். இல்லைனா நம்மளே ஒரு டிஷ் நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நான் இதுக்கு வந்து கடைசியாக வரேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கடைசியாக வரேன். கடைசியில் ரக்ஷன் அண்ணன் வந்து கலாய்க்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. இல்லை இல்லை, ஏதாவது பண்ணாதானே கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னேன். இல்லை சீரியஸான என்னுடைய விஷஸ்னே. நீங்களும் ஒரு 6 வருஷமா நம்மளாம் பழக்கம், 6 வருஷமா ஆங்கராக ட்ரை பண்ணுறீங்க. அது ஆங்கர் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. ஸோ சூப்பருங்க. அடுத்தது வந்து புகழ்கிட்ட பேசலாம். புகழ்கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணும்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பாண்டியனும் பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுங்களேன், பா அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியா இருக்கு. சரி, கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹியூமர் இருக்கணும்னு சொல்லுவேன். யாரு? அறந்தாங்கி நிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். வேற யாராவது? டிடி அக்கா வந்து எப்படின்னா டைம் இருக்கா? ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ½ அன் ஹவர் ஆகும். போனோன்னா ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏய் தங்கம் பார்த்து எவ்வளோ நாளாகுதுடா, இவன் போன சீசனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் ஹாயை சொல்லுவாங்க. அதனால டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால டிடி அக்காவை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண வந்து அவர் வேற லெவல். அவர் அந்த அளவுக்கு கிளவராக யோசிப்பார் எப்பவுமே. படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரியல. சரி, ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும். இல்லைனா நம்மளே ஒரு டிஷ் நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நான் இதுக்கு வந்து கடைசியாக வரேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கடைசியாக வரேன். கடைசியில் ரக்ஷன் அண்ணன் வந்து கலாய்க்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. இல்லை இல்லை, ஏதாவது பண்ணாதானே கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னேன். இல்லை சீரியஸான என்னுடைய விஷஸ்னே. நீங்களும் ஒரு 6 வருஷமா நம்மளாம் பழக்கம், 6 வருஷமா ஆங்கராக ட்ரை பண்ணுறீங்க. அது ஆங்கர் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. ஸோ சூப்பருங்க. அடுத்தது வந்து புகழ்கிட்ட பேசலாம். புகழ்கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணும்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பாண்டியனும் பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுங்களேன், பா அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியா இருக்கு. சரி, கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹியூமர் இருக்கணும்னு சொல்லுவேன். யாரு? அறந்தாங்கி நிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். வேற யாராவது?